மனுஷனை பிரியப்படுத்துகிறவனான உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சபைகள் இன்றைக்கி அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. விசுவாசியை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறாது, ஒன்றும் மாறாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த அலங்காரம் தான் சபையில் இருக்கும். கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கும். வரவனெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது. இன்றைக்கி சர்ச் அப்படி மாறிடுச்சு. வரவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி பிரசங்கம், அப்படியே காதுக்கினிய மாதிரி பேசி, நீ கவலைப்படாத, நீ அவன் என்னவா இருந்தாலும் சரி, நீ வாலாகாமல் தலையாவாய், அடுத்த வருஷம் 1000 மடங்கு, அதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். யாரை எப்போ ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். துன்மார்க்கனை கொண்டு வந்து மேலே எப்போ உட்கார வைக்கணும்னு தெரியும். அவனை எப்போ கீழே தள்ளணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சபை என்பது கர்த்தருக்கேற்ற அலங்காரத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் மனுஷனுக்கேற்ற அலங்காரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சபை மிக மோசமான நிலைமையை அடையும்.